மெல்ல நடந்து வந்தாள் இன்பவல்லி. இன்பவல்லியை முன்பே வானதிக்கு தெரியும். ஆனால் தன் இதயம் கவர்ந்த இளவரசரின் அன்புக்கு பாத்திரமானவள் என்று அவளுக்கு முன்பு தெரியாது. முல்லை தீவின் மோகனாங்கி என்பது இப்போது தெரியும், முன்பு தெரியாது. இப்போது அவள் அறிந்தது கடல் கடந்து வந்த அந்த குமரியை தேடி இளவரசர் சென்றார் என்பதுதான். அவளுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு? அற்புத நாட்டியமாடும் அவளது கலை திறமையில் இளவரசர் மனதை பறிகொடுத்தாரா, அல்லது அவளது அழகு வடிவத்தில் இதயத்தை நெகிழவிட்டாரா? வானதிக்கு ஒன்றும் புரியவில்லை. அவள்தானே மாமல்லபுரத்து கடற்கரையிலிருந்து இன்பவல்லியை தேடி கண்டுபிடித்து அழைத்து வந்தாள். அவளை அழைத்து வராமல் இருந்திருந்தால் இளவரசரின் கண்களில் அவள் தென்பட்டிருக்க மாட்டாள். தென்படாதிருந்தால் இளவரசருக்கு மீண்டும் பழைய நினைவு வந்திருக்காது. வானதி பெருமூச்சு விட்டாள். பெருமூச்சு